ஹேட்டர்ஸ்க்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் தலை அஜித் சாரோட ஃபேன் தான். ஆனால் அந்த மனுஷனை வந்து அவ்வளோ கேவலப்படுத்துறது சூர்யா சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10,000 பேரை படிக்க வச்சிருக்காரு. இப்போ கூட அவனோட ஹேட்டர்ஸ் யாருன்னா இருந்தா கூட அவங்க வீட்டில் யாராவது குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருந்தா கூட டி நகரில் தான் ஆஃபீஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு, அகரம் ஃபவுண்டேஷன். போனீங்கன்னா அவ்வளோ பேரை படிக்க வைக்கிறார். 6,000 பேரை வந்து பொருளாதாரத்தில் இல்லாதவங்கள படிக்க வச்சிருக்காரு. 10,000 பேர் மேலே வந்து டாக்டராகவும் என்ஜினியராகவும் எவ்வளோ பேர் படிக்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட படத்தை தியேட்டருக்கே ஆடியன்ஸ் வரக்கூடாத அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அதில் என்ன யூஸ் அது? நான் அஜித் சார் ஃபேன் தாங்க. வலிமை சுமாரான படம், விவேகம் சுமாரான படம், விஜய் சாரோட பீஸ்ட், வாரிசு, அப்புறம் இன்னும் நிறைய படம் வந்தது. அந்த படத்தை எல்லாம் விட இந்த படம் ஒரு 100 மடங்கு நல்ல பெட்டரான படமா இருக்கு, ரெட்ரோ. அப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கே வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஒரு நெகட்டிவிட்டி நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க? படம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டண்ட்டுக்காகவே நேஷனல் அவார்டு கொடுக்கணுங்க. அப்படி ஒரு ஸ்டண்ட் சூர்யா சார் அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. தயவுசெய்து ப்ளூ சட்டை மாறன்னு அவங்களுக்கு வலைபேச்சுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். இங்க பார்க்கிங்ல ஒர்க் பண்றவங்க இந்த வெயில்ல அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெயில்ல ஏதோ ஒரு வேலை பண்ணி எந்த வேலையும் செய்யாம ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு அடுத்தவங்களை கேவலப்படுத்தி ஒரு நல்ல சினிமாவை நீங்க பிடிக்கலன்னு தயவுசெய்து ரிவ்யூ கூட பண்ணாதீங்க. இவ்வளவு ஒரு தரம் குறைவா கேவலமா ஸ்பாய்லர் பண்றாருங்க. ப்ளூ சட்டையை உட்காந்த இடத்துல ஸ்பாய்லர். இந்த படத்தோட கதை இங்கே ஆரம்பிக்குது, இங்கே போகுது. ஒரு சீன் பை சீனா ஸ்பாய்லர் பண்ண தியேட்டருக்கு எப்படிங்க வருவாங்க? ஹெச்டி பிரிண்ட் எப்போ வரும், தியேட்டர் பிரிண்ட் எப்போ வரும்னு வீட்டில் உட்காந்து பார்க்கலாம்ங்கிறவங்க தியேட்டருக்கு வந்தால் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்கும். எனக்கு படம் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. நான் அஜித் சாரோட ஃபேனு. குட் பேட் அக்லி பார்த்தேன், அது வேற ஜானரு. இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்கு. எங்கேயோ ஸ்டார்ட் ஆச்சு படம், எங்கெங்கயோ கொண்டு போய் நல்லா சூப்பராக ஃபேமிலியோட எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு படம் இருக்கு. அவ்வளோ நல்ல படமாக வந்திருக்கு ரெட்ரோ.